இடதுசாரி கொள்கைகளோ அல்லது பெரியார் சிந்தனை கொள்கைகளோ உள்ள குடும்பங்கள் தலைமுறையாக அந்த தத்துவத்தை பின்தொடர்வது, அந்த கொள்கைக்கு பின்னால் இருப்பது அப்படிங்கிறத யாரும் விமர்சனமாக பார்ப்பது கிடையாது. இது எல்லா இயக்கங்களிலேயுமே அது இருக்கு. ஆனால் அதிகார மையத்தில் இருக்கும் போது மட்டும் அது விமர்சனத்துக்குரியதாக மாறிவிடுகிறது. இப்ப ஜெயக்குமார் மகன் எம்பி தேர்தலில் நின்றாரு. ஓபிஎஸ் மகன் போன முறை எம்பியா இருந்தாரு. இது இந்த கட்சிக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. வாரிசு அரசியலுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மதிமுகவில் இப்ப முதன்மை பொறுப்புக்குள்ள யார் வந்திருக்கிறார்? வைகோவுடைய மகன் வந்திருக்கிறார். துரை வைகோ தான் வந்திருக்கிறார். இது எல்லா இடங்களிலுமே நடைமுறையில் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள்லாம் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு எல்லா அரசியல் கட்சியிலையும். அப்ப புதிதாக யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நம்பகத்தன்மை இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. சசிகலா காலில் விழுந்தான பதவி ஏற்றாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கையா நடந்துக்கிட்டாரா? உங்க கண்ணு முன்னாடி நடந்தது. ஒரு நபர் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறது என்ன ஒரு நபரா? அந்த மொத்த கட்சி அந்த போயிருச்சு அந்த அம்மாவிட்டு. இந்தியா முழுக்க ரத யாத்திரை நடத்தினது யாரு? அத்வானி. பிரதமரானது யாரு? நரேந்திர மோடி. அத்வானி பிரதமராக முடியல, கட்சியில கழட்டி விட்டாங்களா இல்லையா? இது அரசியல் கட்சிகள்ல எல்லா கட்சியிலையும் நடக்கணும். அந்த பக்கம் டிடிவி தினகரன், அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் எடப்பாடி, அந்த பக்கம் சசிகலா, நாளை உடைச்சு விட்டாங்கல்ல. அதே பிஜேபி தானே மேல இருக்கு. இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இந்த மாநில அரசுக்கு எதிராக தானே இருக்கு. ஏன் திமுக என்கிற கட்சி கட்டுக்கோப்பா இருக்கு அப்படின்னா, காலங்காலமாக கட்சியில பயணித்தவர்கள், நம்பகத்தன்மைக்குரியவர்களுக்கு உரிய பொறுப்பு கொடுத்து அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு கலையாமல் பாதுகாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திமுகவிலே புதிய அலைகள் உருவாக வேண்டும், புதிய இளைஞர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மூத்த அமைச்சர்களாக இருக்காங்க. 70-80 வயது கடந்தவர்களா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னா உதயநிதி வருகிற போதுதான் அது சாத்தியப்படும். அதனால திமுகவில் ஒரு புதிய அலையை உருவாக்குவது என்கிற காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக போறாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த கேள்விக்கு நீண்ட காலத்துக்கு அப்புறமா இப்பதான் மு க ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லியிருக்காரு. அந்த கோரிக்கை வலுத்து இருக்கிறது, ஆனா பழுக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர், துணை முதலமைச்சராக ஆவாரா இல்லையா? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் அது நீண்ட பாரம்பரியம் கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறிவிட்டது. காங்கிரஸ் கட்சியை தான் பாரம்பரியமான கட்சி என்று சொல்வார்கள். என்ன காரணம்னா, ஒரு குடும்பம் காங்கிரஸாக இருந்துச்சுன்னா அங்கே தலைமுறையாக அடுத்த ஜெனரேஷனும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களாக இருப்பார்கள். இது காங்கிரஸ் கட்சிக்கு தான் பொருந்துமா என்று நம்ம சொல்ல முடியாது. பல குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகளில் பல குடும்பமாக அவர்கள் தொடர்ந்து இடதுசாரி சிந்தனையில், மார்க்சிய சிந்தனையில் பின்தொடர்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதே போல் திராவிடர் கழகத்திலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, குடும்பமாக பெரியாரிய குடும்பங்கள் என்றே அவர்கள் தங்களை அழைத்து கொண்டு, எனக்கு தெரிந்து சில நண்பர்களாக இருக்கிறாங்க, அவங்க இன்னும் பெரியார் சிந்தனை உள்ள அந்த குடும்பங்களுக்குள்ள சாதி மறுப்பு திருமணங்களெல்லாம் நிகழ்த்துவாங்க. அவங்க அது எதுக்குன்னா, அந்த அரசியல் புரிதல் இருக்கிறவர்களுக்குள்ள தான் அது சாத்தியமாகும். இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ சாதி மறுப்பு திருமணம் ஒன்று நடக்குதுன்னு வச்சுங்க. ஒருத்தர் கடவுள் மறுப்பு சிந்தனையாளராக இருப்பார். சாதி சடங்குகள்லாம் வேணான்னு நினைக்கக்கூடியவர் ஒருத்தர் இருப்பார். ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் அப்படி இருக்கும்போது பொண்ணு வீட்டில் என்ன செய்வாங்க? இல்லைங்க, நாங்கள்லாம் நல்ல காரியம் நடக்கிறது, நல்ல நேரம் பார்த்தாங்க செய்வோம் சொல்லுவோம். அவங்க மனசு கொணக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ஐயர் தாலி கட்டிக்கிட்டு இருப்பார். அப்படியும் நடக்கும் அங்கே. அப்போ இந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருக்கிறக்காக அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நம்மளுடைய கொள்கையே அதே மாதிரி கொள்கை கொண்டிருக்கிறவர்களோடு திருமண பந்தம் வைத்துக் கொள்வது அப்படின்னு சொல்லி பெரியாரிய குடும்பங்கள் என்றே அவங்க சொல்லிக் கொள்வாங்க. அதை இது எல்லா இயக்கங்கள்லேயுமே அது இருக்குது. ஆனால் அதிகார மையத்தில் இருக்கும்போது மட்டும் அது விமர்சனத்துக்குரியதாக மாறிவிடுகிறது எப்பொழுதுமே. இப்போ நான் சொன்னது இடதுசாரி கொள்கைகளோ அல்லது பெரியார் சிந்தனை கொள்கைகளோ உள்ள குடும்பங்கள் தலைமுறையாக அந்த தத்துவத்தை பின்தொடர்வது, அந்த கொள்கைக்கு பின்னால் இருப்பது அப்படிங்கிறத யாரும் விமர்சனமாக பார்ப்பது கிடையாது. அப்போ நீங்கள் நெப்போட்டிசம் அது கரெக்டு தான், அதை ஆதரிக்கிறதுல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, அப்படி அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ரெண்டு விஷயம் இருக்கிறது. அதாவது வேற யாருமே வரக்கூடாது என்கிற அர்த்தத்தில் இது சொல்லப்படுவது அல்ல. அதற்கு அர்த்தம், இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். தங்கபாண்டியன், தங்கபாண்டியன்னு சொல்லி ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய திமுகவினுடைய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாளர். அவர் மிசாவில் கைது செய்யப்பட்டிருக்காரு. பல்வேறு தியாகங்கள் பண்ணியிருக்கிறார் கட்சிக்காக. ஆசிரியராக பணியாற்றியவர். அவர் தன் வாழ்நாள் முழுக்க திமுகவுக்காக உழைத்துட்டு அவர் முதல் முறையாக அவரை அமைச்சர் பொறுப்பு கொடுக்குறாங்க திமுகவில். அவர் அமைச்சர் பொறுப்பேற்ற சிறிது காலத்திலேயே திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் அவர் இறந்து போயிடுறாரு. இறந்து போனோன்னே
அந்த குடும்பம் அதற்கான பலனை வந்து அனுபவிக்கவே இல்லை. கட்சியில் அவங்க இருந்திருக்கிறாங்க, அதிகாரத்தில் வந்து அவர் வருகிற போது அவர் குறைந்த காலத்துக்குள்ள அவர் மரணம் அடைந்துட்டார். அப்போ அந்த அந்த குடும்பம் வந்து நிற்கதியாக நிற்கிற போது, அங்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய மகனை வந்து அவர் இன்ஜினியரிங் படித்தவரை வந்து தேர்தலில் நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அவரை ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி அவரை அமைச்சராக்குறாங்க. இது வந்து என்னென்னா, தங்களை நம்பி இருந்த குடும்பங்கள், தங்களுக்காக வாழ்ந்தவர்கள், தங்கள் இயக்கத்திற்காக, தங்கள் கட்சிக்காக, தங்கள் கொள்கைக்காக வாழ்ந்தவர்களை அந்த கட்சி கைவிடக்கூடாது என்கிற அடிப்படை தான் அதுக்கு காரணம். அப்போ அப்படி தான் தங்கம் தென்னரசு வந்து வர்றாரு. அவர் இப்போ வந்து நிதியமைச்சராக இருக்கிறாரு. சார், அப்போ மக்களுக்காக அப்படிங்கிறத தாண்டி கட்சிக்காக தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது என்னென்னா, மக்களுக்காக தான் எல்லா அரசியல்வாதியும் பேசுகிறாங்க. ஆனால் கட்சிக்காரர்களை கைவிடுவதுன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அப்படி கைவிட முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கிறது. அதாவது நீண்ட காலமாக 50 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒருத்தர் தொடர்ச்சியாக இருக்கிறாரு, ஒருத்தர் 30 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. அந்த குடும்பத்தை புறக்கணிக்க வேண்டும் என்பது எப்படி சரியாக இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சொல்லல சார், குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் அதிகாரத்துக்கு வந்தாதான் அந்த குடும்பம் வந்து அந்த குடும்பத்தை கைவிடாம இல்ல. அது உங்களுக்கு வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய நடவடிக்கை என்னங்கிறத புரிந்து கொண்டு நீங்க பேசணும். அதாவது எப்படின்னா, பல முறை இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் சிறைக்கு போயிருப்பாங்க. இப்ப தங்கபாண்டியனை வந்து ஒரு கட்சி போராட்டத்தில் சிறைக்கு போறாருன்னு வச்சுங்க, அந்த குடும்பம் பாதிக்கப்படுமா படாதா? அந்த குடும்பம் பாதிக்கப்படும்ல. அப்பா சிறைக்கு போனான்னா குடும்பம் பாதிக்கப்படும்ல. பல முறை சிறைக்கு போகிறார். அவர் ஆசிரியராக இருக்கார், தொடர்ந்து அரசியல் நடவடிக்கையில் இருக்கும்போது அவர் கட்சியிலேருந்து பழிவாங்கப்படுவாங்களா இல்லையா? அன்றைய அரசு வந்து எதிரான அரசு இருக்குன்னு வச்சுங்க, மாற்று கருத்துடைய அரசு இருக்குன்னா அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா, எடுக்க மாட்டாங்களா? அப்போ அவங்க வந்து ஒரு குறிப்பிடத்தக்க அளவிற்கு கட்சிக்கு பணியாற்றுவதில் கட்சி புறக்கணிக்கக்கூடாது என்கிற ஒரு இடம் இருக்குது எப்பொழுதுமே. இது நீண்ட காலம் பழகினவர்களோட ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது எல்லா அரசியல் கட்சியிலையுமே. இப்போ என்ன செய்வாங்கன்னா, வேறு நபர்களை புதிதாக பழகிறவர்கள் வந்து திடீர்னு வந்து பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு திடீர்னு அடுத்த கட்சிக்கு போயிடுவாங்க சில பேர். இது நிறையா நடக்கும். திமுகன்னு நான் சொல்லலை, ஒரு கட்சியிலேருந்து பல கட்சிக்கு மாறியவர்கள் அப்படின்னு நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது என்ன சொல்கிறதுனா, இப்போ தேர்தலையே போட்டியிடாமல் நிர்மலா சீதாராமன் வந்து 2வது முறை நிதியமைச்சராக இருக்காங்க. ஆனால் தேர்தல் அரசியலை சந்தித்தவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வழங்கப்படாமல் சூழலும் இருக்குல்ல. ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயுமே அந்த அவர்களை நம்பி இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு என்று தலைமைக்கு ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ மானாமதுரையில் வந்து தமிழரசி ரவிக்குமார்னு ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அவர் சாதாரண கட்சி தொண்டருடைய மகள். அவங்கள வந்து அந்த கட்சி வந்து என்ன பண்ணுறது, அவங்க அப்பா வந்து பெரிய எம்எல்ஏ எம்பி எதுவுமே ஆகலை, நீண்ட காலம் கட்சிக்கு உழைத்தவர், நான் பக்கா டிஎம்கே அப்படின்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க நீங்கள் வந்து கட்சிக்காக வாழ்ந்துருப்பாங்க, எந்த பலனை அணிவித்திருக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த அரசியல் கட்சியை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு அதில் பலன் பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறையும். நான் சொல்கிறது திமுகவுக்கு மட்டும் சொல்லலை, நீங்கள் காங்கிரஸாக இருக்கலாம், ஏடிஎம்கேயாக இருக்கலாம், ஏன் பிஜேபியாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். தொண்டர்கள் வந்து பயன்பெற்றது கம்மி அப்படின்னு சொல்கிறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த கட்சியினால் பலன் பெற்றவர்கள் அப்படிங்கிறவங்க பெரும்பான்மை இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு கட்சியிலையுமே ஒரு 100 குடும்பம், 200 குடும்பம், 300 பேர், 500 பேருக்கு தான் அதுக்குள்ளே பலன் கிடைக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் எந்த பலனுமே கிடைக்காது அரசியல் கட்சியில். அப்போ அதிலிருந்து சில மாற்று சக்திகளில் வந்து பல குடும்பங்களில் இருந்து அந்த கட்சிக்காரர்களை கைவிடக்கூடாதுங்கிற கணக்கில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழரசியுடைய அப்பா வந்து ஒரு திமுக தொண்டர், அவன் அந்த குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணை வந்து சட்டமன்றத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஜெயிச்சு வர்றாங்க. போன முறை அவங்க அமைச்சராக இருந்தாங்க, இந்த முறை வெறும் எம்எல்ஏவாக இருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சிகளில் தொடர்ந்து பயணிப்பவர்களில் சிறைச்சாலைகளுக்கு போராட்டங்களுக்கு போகிறவங்கள அவங்கள மட்டுமே இல்லாமல் அவங்களுக்குள்ளே ஒரு மறுசுழற்சியில் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கணக்கில் எல்லா கட்சிகள்லையுமே இது உண்டு. இது வந்து திமுகவுக்கு மட்டும்னு ஏன் வந்து திமுகவை ஏன் எல்லாரும் குறி வச்சு இதை பேசுகிறாங்கன்னா, திமுகவில் இந்த தலைமை பொறுப்புக்கு வர்றதுனால உள்ள சிக்கல் இது. மற்ற கட்சிகளில் வந்து எல்லா கட்சியிலையுமே ஆட்கள் வந்து வாரிசுகளை வந்து நியமனம் பண்ணுறாங்க. இப்போ ஜெயக்குமார் மகன் வந்து எம்பி தேர்தலில் நின்றார், ஓபிஎஸ் மகன் வந்து போன முறை எம்பியாக இருந்தார். இது வந்து இந்த கட்சிக்கு தான் அப்படிங்கிறது கிடையாது. வாரிசு அரசியலுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்த மதிமுகவில் இப்போ முதன்மை பொறுப்புக்குள்ளே யார் வந்திருக்கிறா? வைகோவுடைய மகன் வந்திருக்கிறாரு, துரை வைகோ தான் வந்திருக்கிறாரு. இது எல்லா இடங்களிலையுமே நடைமுறையில் தொடர்ச்சியாகத்தான் இருக்கிறது. அப்போ புதிதாக யாராவது வந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்பகத்தன்மை இருக்காதுன்னு சொல்ல வரீங்க. ஏன்னா நீங்கள் அப்படி தான் சொன்னீங்க, பதவியை அந்த இதை அனுபவிச்சதுக்கு அப்புறமா அடுத்த முறை வேற கட்சிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ நம்பகத்தன்மை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சசிகலா காலில் விழுந்தானே பதவி ஏற்றாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. நம்பிக்கையாக நடந்துக்கிட்டாரா? உங்கள் கண்ணு முன்னாடி நடந்தது. ஒரு நபர் அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற என்ன ஒரு நபரா? அந்த மொத்த கட்சியும் அந்த போயிருச்சுல அந்த அம்மா விட்டு.
ஒரு நபரா எடப்பாடி பழனிசாமி ஒரு நபரா? கூவாத்தூரில் கூடுனவங்க மொத்தமும் மாறிட்டாங்கல்ல. நாளை கட்சியை வந்து ஹைஜாக் பண்ணிடுவாங்களா இல்லையா? கட்சியை கடத்திட்டு போயிடுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. கூவாத்தூரில் இருக்கிற மொத்த எம்எல்ஏவுமே சசிகலாவுக்கு எதிராக மாறினானா இல்லையா? அப்புறம் யாரை நம்பி கட்சி நடத்துவாங்க? நீங்கள் எவ்வளவு கொள்கை பேசினாலும் எவ்வளவுதான் நீங்கள் வந்து நடைமுறை சாத்தியங்களில் வந்து வேறொன்னா மாறக்கூடிய அபாயகரமான இருக்கல. ஒன்றும் இல்லை, ரத யாத்திரையை தொடங்கி வச்சவர் யார்? அத்வானி. அது தவறான கருத்து. அது ஒரு ராமர் கோயில் கட்டணுங்கிறதுக்காக இந்தியா முழுக்க மத கலவரத்துக்காக அவர் செஞ்சார். அது அவருடைய வலதுசாரி கருத்து. அந்த மதவாத கருத்தோடு நமக்கு வந்து முரண்பாடு இருக்கிறது, அது வேற. ஆனால் இந்தியா முழுக்க ரத யாத்திரை நடத்தினது யாரு? அத்வானி. பிரதமரானது யாரு? நரேந்திர மோடி. அத்வானி பிரதமராக முடியல, கட்சியில் கழட்டி விட்டாங்களா இல்லையா? இது அரசியல் கட்சிகளில் எல்லா கட்சியிலையும் நடக்கும். நான் சொல்றது வந்து எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் ஒரு தலைமுறையில் அவங்க நம்ம கண்ணு முன்னாடியே அவர்களை இல்லாமல் காணாம அடிச்சிருவான். அரசியல் வந்து அந்த மாதிரியான சகுனி ஆட்டங்கள் நிறைந்தது. இப்போ மதிமுகன்னு ஒரு கட்சி திடீர்னு தொடங்கி அண்ணா அறிவாலயத்தை கைப்பற்றுவோம்னு மிகப்பெரிய அளவில் வந்து பிரச்சனை பண்ணாங்கல்ல 96 காலகட்டங்களில். அன்னைக்கு ஒட்டுமொத்த திமுகவுமே காலியாகி பாதி கூடாரம் காலியாக தானே இருந்துச்சு. அப்போ உதயநிதி அவர்கள் வந்து துணை முதலமைச்சரா வந்து கலைஞரை சந்திப்பதற்கு முன்னால் வைகோ யாரு? கலைஞரை சந்திப்பதற்கு முன்னால் வைகோ யாரு? அவர் ஒரு சாதாரண நபர். அதுக்கு அவர் தானே ராஜ்யசபாவுக்கு அனுப்புறாரு. அவர் நேரடியாக தேர்தலில் கூட அவர் வெற்றி பெறாதவர். அதிகமாக சிவகாசி தொகுதியில் ஒரு முறையும் தோத்து போவார். கட்சி தான் அவரை ராஜ்யசபா உறுப்பினராக மாற்றி அவரை கொண்டு போய் ஐநா சபையில் பேச வச்சு அந்த கட்சி தான் அழகு பார்க்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாச்சு? கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நிலை உருவாச்சா இல்லையா? அப்போ அரசியல் கட்சி நடத்துகிறவங்க எல்லாருக்குமே நம்பகத்தன்மை சார்ந்து ஒரு கட்சியில் எவ்வளவு தத்துவங்கள் பேசினாலும் கொள்கை பேசினாலும் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்கிற ஒரு இடம் வந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அதுதான் அடிப்படை. இதுக்கு நான் சொல்கிறது, நான் வந்து உதயநிதிக்காக எவ்வளவு சொல்லலை, எல்லா அரசியல் கட்சிகளுக்குள்ளேயுமே. இப்போ யோகி ஆதித்யநாத்துக்கும் மோடிக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு, வெளியில் யாருக்குமே தெரியாது, குட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்கு. ஏன் வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து இவ்வளோ பேர் தோக்குறான்? 80 நாடாளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசத்தில் பூரா தோத்து போச்சு. பாஜக பூரா தோத்து போச்சு. இப்போ பாஜக பெரும்பான்மை பெற முடியாததுக்கு உத்தரப்பிரதேசத்தில் நடந்த உட்கட்சி மோதல் தான் காரணம். உட்கட்சிக்குள்ள நடந்த மோதல். யோகிக்கும் நரேந்திர மோடிக்கும் வந்து அடுத்த பிரதமராக அவர் வந்து விடுவாரோ என்கிற அச்சத்தின் காரணமாக அவர் யாரையெல்லாம் வந்து வேட்பாளராக நிறுத்தணும்னு சொன்னாரோ அதை பூரா ரிஜெக்ட் பண்ணி இவங்க அணி சார்ந்தவங்களை பூரா நிப்பாட்டினாங்க. அதில் ஏற்பட்ட உள்குழப்பம் தான் நிதின் கட்கரியை தான் பிரதமராக்கணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் விரும்புது. ஏன்னா அவர் சித்பவ பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர், எங்கள் ஜாதிக்காரரு. ஆர்எஸ்எஸ் வந்து உயர் ஜாதி வகுப்பு, இவர் வந்து மோடி வந்து பார்ப்பனர் கிடையாது அப்படிங்கிற கணக்கில் அவர் அவங்க வலியுறுத்துறாங்க. ஆர்எஸ்எஸ்ஸுக்கும் பாஜகவுக்குள்ளேயும் உள்முரண்கள் நடந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அதிகார போட்டி என்று வருகிற போது இது மாதிரியான நடைமுறை சிக்கல்களை எல்லா அரசியல் கட்சியும் சந்திக்குது. இன்னைக்கு திமுகவை வந்து உடைக்க முடியல. திமுக ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. அதிமுக மாதிரி இந்த பக்கம் டிடிவி தினகரன், அந்த பக்கம் ஓபிஎஸ், இந்த பக்கம் எடப்பாடி, அந்த பக்கம் சசிகலான்னு நாளை உடச்சி விட்டாங்கல்ல. அதே பிஜேபி தானே மேலே இருக்கு. இன்றைக்கும் மத்திய அரசாங்கம் வந்து மாநில அரசுக்கு எதிராக தானே இருக்கு. ஏன் வந்து திமுக என்கிற கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கு அப்படின்னா, காலங்காலமாக கட்சியில் பயணித்தவர்கள், நம்பகத்தன்மைக்குரியவர்களுக்கு உரிய பொறுப்பு கொடுத்து அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு கலையாமல் பாதுகாத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சார், இப்போ நீங்கள் நம்பகத்தன்மையை பற்றி, நம்பகத்தன்மை இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஆட்களை தான் வந்து பொறுப்பில் வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அது சரி. இப்போ ஒரு நடிகர் வந்து அரசியலுக்கு வராருன்னா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நீங்களே கேட்குறீங்க. அதே மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இருக்கக்கூடிய ஆளாக இருக்காங்க, ஆனால் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற கேள்வியே நீங்கள் கேட்க மாட்டீங்க. அந்த இடத்துல என்ன தெரியும்னு நம்ம யாருமே கேட்கல. அரசியலை வந்து இப்போ ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சரான போது அவருக்கு எதுவுமே தெரியாது, அரசியலே தெரியாது. அவங்க அதுக்கு முன்னாடி நடிகையாக இருந்தவங்க, அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அவங்க ஆட்சியின் மூலமாக தான் கற்றுக்கிட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்குமே அனுபவத்தின் வழியாக தான் கற்றுக்கொள்வாங்க. அரசியல் வந்து நீண்ட காலம். அரசியல் என்பது வந்து ஒரு முடிவற்ற கல்வி மாதிரி. அது அரசியலில் எல்லாமே தெரிஞ்சவன் யாருமே கிடையாது. தினசரி அரசியலில் சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் எல்லாருமே கற்றுக்கொள்வாங்க. அது விஜய் வந்து இன்னைக்கு எதுவும் தெரியாதவராக இருப்பார், நாளைக்கு அவர் அரசியல் கற்றுக்கொள்வார். அவர் நீட் தேர்வுக்கு எதிராக பேசினார்ல, நம்ம முதல் முறையாக அவர் விமர்சனம் பண்ணார். ரெண்டாவது முறை என்ன பண்ணார்? நீட் தேர்வு தவறானதுன்னு பேசினார்ல. அப்போ எதுவும் தெரியாமல் அரசியலுக்கு யாரும் வர முடியாது. குறைந்தபட்சம் தெரிந்து இருப்பாங்க, அதிகபட்சம் தெரிஞ்சவங்க, அப்படி தான் இருக்க முடியுமே தவிர எதுவுமே தெரியாமல் அரசியலுக்கு யாருமே வரமாட்டாங்க. குறைந்தபட்சமாக சில பேர் தெரிஞ்சிருப்பாங்க, சில பேர் அதிகபட்சமாக தெரிஞ்சிருப்பாங்க. அதுதான் வித்தியாசம். சார், உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவாரா? நியமிக்கப்பட்டால் என்ன மாற்றங்கள் நடக்கும்? திமுக மிக நீண்ட காலமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்கலாம் ஏறத்தாழ 30 ஆண்டு காலம், 35 ஆண்டு காலம், 20 ஆண்டு காலம்னு நிறைய பேர் பயணிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க.
புதிய இளைஞர்களுக்கு, ஒவ்வொரு புதிய துறை சார்ந்தவர்களுக்கு, புதிய இளைஞர்களுக்கான ஒரு களத்தை அமைப்பது அப்படிங்கிற இடத்துல திமுகவிலே புதிய அலைகள் உருவாக வேண்டும், புதிய இளைஞர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்தை வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பாக இது இருக்கும். ஏன்னா நிறையா பேர் மூத்த அமைச்சர்களாக இருக்கிறாங்க, 70-80 வயது கடந்தவர்களாக நிறையா பேர் இருக்கிறாங்க. அப்போ புதியவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னா உதயநிதி வருகிற போது தான் அது சாத்தியப்படும். அதனால் திமுகவில் ஒரு புதிய அலையை உருவாக்குவது என்கிற காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. உதயநிதி அரசியலுக்குள்ளே வராமல் இருந்திருந்தால் கூட புதிதாக இளைஞர்களை உருவாக்க வேண்டிய கட்டாயம் வந்து திமுக போன்ற எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே என்னென்னா இருக்குது. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குன்னு வச்சுங்களேன், புதிய இளைஞர்களாக இன்றைக்கி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், நாம் தமிழர் கட்சிக்கு போகிறான், கொஞ்சம் பேர் பிஜேபிக்கு போகிறான், வேறு சில கட்சிகளுக்குள்ளே போகிறான்ல. கம்யூனிஸ்ட் கட்சியை நோக்கி புதிய இளைஞர்களை கொண்டு வர முடியாத ஒரு நடைமுறை சிக்கல்கள் இருக்கிறது. அந்த தத்துவம் சிறந்ததாக இருக்கிறது, அந்த கொள்கை வந்து ரொம்ப சிறப்பானதாக இருக்கிறது. ஆனால் புதிய இளைஞர்களை வசீகரிப்பதற்கு வாய்ப்பு இல்லாமலும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகமயமாக்கல், இன்றைக்கி இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்தில் வசதிகளில் கம்யூனிசம்னா என்னங்கிறதை கூட அவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாத சிக்கல் இருக்கிறது. அதனால் புதிய இளைஞர்களை வரவேற்பதற்கான வாசலை திறக்க வேண்டும் என்றால் உதயநிதி போன்ற ஒரு இளைஞர் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்தார்னா நிச்சயமாக இளைஞர்கள் பெருவாரியானவர்கள், புதியவர்களுக்கு வாய்ப்பு நிறையா கிடைக்கும். அது வந்து அரசியலில் பெரிய மாற்றத்திற்கான ஒரு வழிவகையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.